மதுக்கரை பகுதியில் யானைகள் தண்டவாளத்தை பாதுகாப்பாக கடக்க அமைக்கப்பட்ட ஏஐ கேமரா திட்டம் முழு வெற்றி அடைந்துள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 12வது பிராந்திய 3R சுழற்சி பொருளாதார மாநாடு ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் தொடங்குகிறது. சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அமைக்கப்படும். கனடா, மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 25% வரி அமலுக்கு வந்தது. முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக ஒன்றிய அரசு அமைத்த மேற்பார்வை குழுவின் முதல் கூட்டம் மார்ச் 22 நடக்கிறது. சீனாவின் உள் மங்கோலியா பகுதியில் 10 லட்சம் டன் தோரியம் தனது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த நாட்டின் 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்கள் கடன் வாங்குவது 22% அதிகரித்துள்ளது. பிரான்சில் நடைபெற்ற கேன்ஸ் சர்வதேச ஓபன் செஸ் டென்னிஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பி. இனியன் சாம்பியன் பட்டம் வென்றார். உலக பாரா தடகள் கிராண்ட் பிரி வரும் 11 முதல் 13ஆம் தேதி வரை தில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியா இந்த போட்டியை நடத்துவது இதுவே முதல் முறையாகும். நீதித்துறை பணிகளுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தகுதியானவர்கள் அல்ல என கூற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் பிடிஎஸ் மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு விநியோகிக்க போதுமான அளவுக்கு கோதுமை கையிருப்பு உள்ளதாக மத்திய உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவி சோப்ரா தெரிவித்துள்ளார். சுதந்திர இந்தியாவில் முதல் தூதரகத்தை அமைத்த முதல் ஐரோப்பிய நாடு பெல்ஜியம் ஆகும். 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு பணிகள் மே மாதம் தொடங்க உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்கான லயன் திட்டத்துக்கான 2900 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. சமூக ஊடக பதிவுகளை முறைப்படுத்த உரிய நடைமுறையை வகுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தகைய நடைமுறை அந்த பதிவை தணிக்கை செய்வதாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சமூக ஊடக பதிவுகளை முறைப்படுத்த உரிய நடைமுறையை வகுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தகைய நடைமுறை அந்த பதிவை தணிக்கை செய்வதாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சமூக ஊடக பதிவுகளை முறைப்படுத்த உரிய நடைமுறையை வகுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தகைய நடைமுறை அந்த பதிவை தணிக்கை செய்வதாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.